ஏங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கார்த்தி, இது மிகப்பெரிய கெட்ட வார்த்தையாச்சு கார்த்தி. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? கார்த்தி, நான் இல்ல, இந்த உலகத்துல வாழ்ற 700 கோடி பேர்கிட்ட போய் கேட்டாலும் இது கெட்ட வார்த்தை தான் கார்த்தி சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்குங்க. அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 14th செஞ்சுரிக்கு டிராவல் ஆனோம். வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். வா போவோம். 14th செஞ்சுரியில வந்து பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் போர் தொடுக்க இருந்தாங்க. இந்த பிரெஞ்சுக்காரங்களுக்கு தெரியும் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து வில்லம்பு விடுறதுல பெரிய திறமசாலிங்க அப்படின்னு. வில்லம்பு வந்து இந்த மிடில் ஃபிங்கரை வச்சுதான் நல்லா இழுத்து விடுவாங்க. அதனால இந்த பிரெஞ்சுக்காரங்க பிளான் பண்றாங்க, இந்த போர்ல எப்படியாவது இவங்களை வின் பண்ணி இவங்களோட எல்லாத்தோட மிடில் ஃபிங்கரையும் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு. இத வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்டே சொல்றாங்க, இந்த போர்ல நான் உங்களை ஜெயிச்சிட்டேன்னா உங்க எல்லாத்தோட மிடில் ஃபிங்கரும் இருக்காது, எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஏன் சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வில்லம்பு வந்து பிரிட்டிஷ்காரங்க விடக்கூடாதுன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த போர்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க வின் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க வின் பண்ணி பிரெஞ்சுக்காரங்க முன்னாடி போய் நின்று, இங்க பாருங்க என்னோட விரல் இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, முடிஞ்சா இதை வந்து பிளக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த வேர்டு தான் நாளடைவுல மருவி ஃபக் யூ அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. இதுல வந்து வேற எந்த ஒரு காரணமும் இல்லைங்க. நீங்க நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்தா தெரியுது, எல்லாரும் இந்த விரலை காமிச்சு எல்லாத்தையும் கோவமா காமிப்பாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஆவேசப்பட்டு அந்த விரலை எடுத்து காமிக்கிறாங்க. வேற